அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜியில் ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினை நாம் எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணலாம், எப்படி ஆன்சரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் 2022 இருக்கக்கூடிய பேப்பர் 1 சோஷியாலஜி பேப்பர் 1 இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 3C சஜஸ்ட் மெஷர்ஸ் டு மினிமைஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரிசர்ச்சர் இன் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டா த்ரூ ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன். அதான்றாங்க. என்ன சொல்கிறாங்க? அதாவது ஒரு ரிசர்ச்சர் இருக்காரு, மேலே பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவிஸ்ட் எப்படி இருந்தார், அதே போல் நான் பாசிட்டிவிஸ்ட் எப்படி இருந்தாருன்ற சொல்லிட்டு கடந்த கிளாஸில் நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ அப்படி ஒரு அப்சர்வேஷன், சோஷியாலஜினா என்ன, ஸ்டடிங் த சொசைட்டி, கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த சொசைட்டியை ஸ்டடி பண்ணும்போது நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுவோம், ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம டேட்டா எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுவோம், ஒரு இன்டர்வியூ பண்ணுறதன் மூலமாக, சர்வே எடுப்பதன் மூலமாக, அப்சர்வ் பண்ணுறதன் மூலமாக, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணதன் மூலமாக ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்படி கலெக்ட் பண்ணும்போது அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறவரை தான் நாம் ரிசர்ச்சர்னு சொல்கிறாங்க. அப்படி ரிசர்ச்சர் ஆனது ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது அவருடைய தனிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா? கரெக்டா? இப்போது நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போது எலெக்ஷன் நடக்க போது ஒவ்வொரு கட்சிக்கும் அடிக்கடி சர்வே எடுப்பாங்க, எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் என்னுடைய சொந்த கருத்துக்களை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த முடிவுகளை வேற மாதிரி திருச்சி வெளியிட முடியும் இல்லையா? அப்படி இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட ஐடியாலஜியை அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் அந்த இன்ஃப்ளூயன்ஸை எப்படி நாம குறைக்கிறது, வாட் ஆர் த மெஷர்ஸ், அதை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த கலெக்டிங் டேட்டாவில் ரிசர்ச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். அதன் பிறகு மெஷர்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்றோம். கரெக்டா? இன் ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன்ஸ் த ரிசர்ச்சர் பிரசன்ஸ் அண்ட் பிஹேவியர் கேன் unintentionally shape participants' response to minimize such influence. Several measures can be adopted. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ண போறேன். உதாரணத்துக்கு ஒரு ஹார்ன் சவுண்டு கேட்டே இருந்தது, அதில் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கு. இந்த ஹார்ன் சவுண்டுக்கு ஒரு முடிவே கிடையாது, தேவையில்லாத ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. சரிங்க, சரி, அதை விடுங்க. சரி, இப்போ எலெக்ஷன் நடக்குது. இப்போ இந்த எலெக்ஷனில் நம்ம கருத்து கேட்க போகிறோம். இப்போ நாம் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், நாம் ஒரு எக்ஸாம்பிளேவோ பார்த்துருவோம். எலெக்ஷன் நடக்க போகுது, ஜெயிக்க போகிறது ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படிங்கிற நிறைய கட்சிகள் போட்டிடுறாங்க. இப்போ நான் ஒரு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்க போகிறேன். அப்படி கேட்கும்போது நான் என்ன கேட்கணும், ஒரு மக்களிடையும் போயிட்டு இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டேன் அப்படின்னா என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே குறையுது. நீங்கள் யாரை வேணாலும் சொல்லலாம், கரெக்டாக? நாம் தமிழர் கட்சி சொல்லலாம், பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லலாம், காங்கிரஸ் சொல்லலாம், டிஎம்கே சொல்லலாம், ஏடிஎம்கே சொல்லலாம், எந்த கட்சி வேணும்னாலும் சொல்லலாம், கம்யூனிஸ்ட் கட்சி கூட சொல்லலாம். ஆனால் நான் என்ன கேள்வி கேட்பேன், இந்த எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிக்குமா ஏடிஎம்கே ஜெயிக்குமா அப்படின்னா என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே சொல்கிறேன் இல்லையா? அப்போ மற்ற கட்சிகள்லாம் நான் ஒதுக்கிட்டு இப்படி கேள்வி கேட்டால் அதுக்கு பேர் தான் பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டா? நீங்கள் இந்த இன்டர்வியூவில், சினிமா நடிகளை இன்டர்வியூ போகும்போதெல்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா, கமல் பிடிக்குமா ரஜினி பிடிக்குமான்னு கேட்பாங்க. அப்படின்னு அர்த்தம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை அந்த மக்கள் மேலே யாருடைய இன்டர்வியூ பண்ண போகிறாங்களோ அவங்க மேலே திணிக்கிறாங்க. அது அந்த மாதிரியான விஷயம் தான் இருக்கக்கூடாது, அந்த பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கக்கூடாதுன்னு தான் கேள்வி. கரெக்டாக? இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படிலாம் அது நம்ம ரெக்டிஃபை பண்ணலான்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? இது நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாங்க, கான்டெஸ்ட் இதாங்க, இதுதான். அதை நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம், நான் சொன்ன மாதிரி தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே கூட ஒரு புது விதமான எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் எழுதலாம். ஃபர்ஸ்ட் மொத்தம் ஒரு 3 மெஷர் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட், த ரிசர்ச்சர் ஷுட் மெயின்டைன் அ நியூட்ரல் ரோல். அவர் நடுநிலை தன்மையோடு இருக்கணும். அவாய்டிங் பர்சனல் ஒப்பீனியன்ஸ், நாம பர்சனல் ஒப்பீனியன்ஸை அங்கே எடுக்கக்கூடாது, பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டை அங்கே எடுத்துன்னு போகக்கூடாது. வெர்பல் ஆர் நன்வெர்பல் கியூஸ், நானே இப்படி தலையாட்டுறது இல்லை அப்படி சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தட் மே பயாஸ் த பார்ட்டிசிபென்ட். கரெக்டா இல்லையா? ஒரு 10 பேர் நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம்னா 10 பேர்கிட்ட நம்ம சிரிச்ச மாதிரி தான் பேசணும். ஒருத்தர் அழகா இருக்காரு, ஒருத்தர் நம்மளுக்கு வேண்டியவர், அவர்கிட்ட சிரிச்சிட்டு மாதிரியும் அவர்கிட்ட முறைச்சிட்டு இப்படிலாம் கேட்கக்கூடாது, ஒரு நியூட்ரலா இருக்கணும்ன்றார். A well-trained moderator can guide discussion using a structured guide while allowing free interaction among participants. கரெக்டா? இப்போ நான் போய் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு 10 பேர் போயிட்டு அவங்க கிட்ட பப்ளிக் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்கன்னா எங்கள் 10 பேருக்கும் ஒரு மாடரேட்டர் வேற ஒருத்தர் இருக்கலாம்.
அவர் என்ன பண்ணுவார், இதில் இருக்க கைட் பண்ணலாம், நீங்கள் இப்படி கொஷின் கேளுங்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொண்டு போகலாம். செகண்ட், த கொஷின் ஷுட் பி ஓப்பன் எண்டட் நாட் லீடிங். மேலே சொன்ன விஷயங்களே தான், ஓப்பனாக இருக்கணும். இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்கணும். ஓப்பன் கொஷின் ஷுட் பி ஓப்பன் எண்டிங் நாட் லீடிங். அதுதாங்க கரெக்டா. த ரிசர்ச்சர் மஸ்ட் ஆல்சோ என்ஷூர் homogeneity within groups to promote comfort and open dialogue while maintaining diversity across groups for balanced data. என்ன சொல்றாரு, 10 பேர்கிட்ட ஒரே மாதிரி இருக்கணும், ஒருத்தர் சிரிச்சு பேசக்கூடணும், ஒருத்தர் முறைச்சிட்டு பேசக்கூடாது, இப்படி ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஆர்வமாக கேட்டு ஒருத்தர் சொல்லுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாதுன்றாங்க. தேர்ட், ஆடியோ ஆர் வீடியோ ரெக்கார்டிங் அண்டு வெர்பாட்டிம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெடியூஸ் த இன்டர்பிரேட்டிவ் பயாஸ். என்ன சொல்றாரு, ஒரு ஆடியோவில் ஒரு வீடியோவில் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை வெர்பாட்டிம் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதுறது. கரெக்டாக நம்ம இங்கிலீஷில் டைரக்ட் லாங்குவேஜ் இன்டைரக்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. டைரக்ட் லாங்குவேஜ் என்ன, அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறது. இன்டைரக்ட் லாங்குவேஜ்னா என்ன, இன்டைரக்ட் டைலாக்னா என்ன, அவர் சொன்னதை நம்ம சொல்கிற மாதிரி சொல்லலாம். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எப்படின்னு சந்துரு சொன்னான், இது டைரக்ட். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சந்துரு ஸ்கூலுக்கு போக மாட்டானா அப்படிங்கிறது இன்டைரக்ட் லாங்குவேஜ். கரெக்டா. இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நீங்கள் எழுதணுன்றது, அதாவது ப்ராக்டிசிங் த ரிஃப்ளெக்சிவிட்டி. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். கரெக்டா. ஃபைனலி, பைலட் டெஸ்டிங் த டிஸ்கஷன் கைட் அண்ட் யூசிங் பியர் டிப்ரீஃபிங் என்ஹான்ஸ் ரிலையபிலிட்டி. திஸ் மெஷர்ஸ் கலெக்டிங் சேஃப்கார்ட் அண்ட் அத்தென்டிசிட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட் பர்ஸ்பெக்டிவ். என்ன சொல்கிறாருன்னா பியர் டிப்ரீஃபிங் இருக்கணுன்றாங்க. பியர் டிப்ரீஃபிங்னா இதில் சில பாசிட்டிவ், அதாவது நாம் எடுத்த டேட்டாவை நம்ம கூட டேட்டா கலெக்ட் பண்ண வராங்க இல்லையா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் போயிட்டு ஒரு சர்வே எடுக்க போகிறோம் அப்படின்னா 10 பேர் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டிஸ்கஸ் அப்படிங்கிறது அந்த நாம் எடுத்துக்கூடிய டேட்டாவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கணும், அது ப்ரூஃப் செக்கிங்காக தான் இருக்கணுமே தவிர்த்து அதை நாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா. இப்போ அந்த கிராமத்துக்கு போகிறான், இப்போது நம்மளுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்கும், டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம இன்டென்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் போயிட்டு வரும்பொழுது என்ன ஆகுது, ஏடிஎம்கேக்கு அதிகப்படியான வர மாதிரி இருக்குது அப்படின்னா, ஐயோ எல்லாரும் வராங்களே சார் நம்மளும் ஏடிஎம்கேனே போட்டுருவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இல்லை எல்லாரும் ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டாங்களே அப்போ டிஎம்கேவை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ப்ரூஃப் செக்கிங்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து, இதுதான் ப்ரூஃப் செக்கிங்காக தான் இருக்கணுமே தவிர்த்து அது நம்மளுடைய பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. இதான் பியர் டிப்ரீஃபிங் அப்படிங்கிறது. சரியா. ஸோ இந்த கிளாஸில் இந்த டேட்டா கலெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸை எப்படி நாம் ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கான மெஷர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது நீங்கள் உங்களுடைய சொந்த வாக்கியத்திலே நீங்கள் ஆன்சர் பண்ணி எழுதி பாருங்கள். ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டாப்பிக்கை புத்தகத்தில் எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். புரிஞ்சதுக்கு பிறகு ஒரு வாட்டி அந்த கொஷினை எழுதி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.